ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 1 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவுங்கிறனால 1 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் திரும்பவும் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தோசை பயங்கர சாஃப்டாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.